ஒரு அழகான வீட்டில் கனிக்குருவி அவங்களுடைய தத்து பொண்ணு வெள்ளைக்காகமும் வாழ்ந்து வந்தாங்க. கனிக்குருவி அவங்க பொண்ணுக்கிட்ட, நம்ம இந்த வருஷம் பொங்கல் கொண்டாடிட்டு கோவிலுக்கு போயிட்டு வரலாம். அப்படி கனிக்குருவி சொன்னதும் வெள்ளைக்காகவும் அவங்க அம்மா கிட்ட, அம்மா, நான் கோவிலுக்கெல்லாம் வரல, நான் வீட்டிலே இருக்கேன், நீ வேணா போயிட்டு வா. நான் வெளியே வந்தால் எல்லாம் என்னை கலாய்க்கிறாங்க. அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லின்னு இருக்கு வெள்ளைக்காகம். கனிக்குருவி உடனே, அதெல்லாம் நினச்சி வருத்தப்படாத, நான் இருக்கேன் உனக்கு. யாருன்னா எதனா சொன்னால் என்கிட்ட வந்து சொல்லு, நான் உடனே யாருன்னு கேட்குறேன். சரி, நம்ம பொங்கலுக்கு தேவையான கரும்பெல்லாம் வாங்கினரலாம். நானே வாங்கினறேன், நீ இங்கேயே இரு பத்திரமா. அப்படின்னு சொல்லிட்டு கனிக்குருவி பறந்து கடைக்கு போச்சு. வாங்க வாங்க வாங்க, பொங்கலுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு போங்க வாங்க. அப்படி அந்த கடைக்காரன் கூட சொல்ல கனிக்குருவி அங்கிருந்து பறந்து வந்துச்சு. என்ன வேணும் உங்களுக்கு, சொல்லுங்க. எனக்கு கரும்பு, எல்லா வகையான காய்கறி வேணும் எனக்கு. அப்படி சொன்னதும் கனிக்குருவி அந்த கடைக்காரர் எல்லாத்தையும் பேக் பண்ணுறாரு. பேக் பண்ணதும் கரும்பு காய்கறி பை எடுத்துக்கின்னு கன்னிக்குருவி அங்கேருந்து கிளம்பிடுச்சு. கன்னிக்குருவி வீட்டுக்கு வந்ததும் அவங்க பொண்ணு வெள்ளைக்காகத்தை கூப்பிடுது. சொல்லுமா, கடைக்கு போயிட்டு வந்துட்டியா? எதனா கடையில இருந்து வாங்கினியாம்மா சாப்பிட? நான் எதுவும் வாங்கினல, நாளைக்கு தான் பொங்கல் இல்லை, நாளைக்கு சமைச்சு சாப்பிடலாம், நான் அவளை எதுவும் வாங்கினல. சரி வா, நம்ம வீட்டு வெளியே போயிட்டு அலங்காரம் பண்ணலாம். அப்படி சொன்னதும் கனிக்குருவியும் அவங்க பொண்ணு வெள்ளைக்காகவும் அங்கேருந்து வீட்டுக்கு வெளியே போயிட்டாங்க. அவங்க வீட்டு முன்ன அலங்காரம் பண்ணின்னு இருந்தாங்க. அப்போ வெள்ளைக்காகம் அவங்க அம்மா கிட்ட, அம்மா, நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட்டின்னு வரேன் நம்ம வீட்டுக்கு, நாளைக்கு பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணலாம். அப்படின்னு சொன்னதும் கனிக்குருவி, சரி கூப்பிடு. சரி வா, போய் நம்ம தூங்கலாம், நாளைக்கு சீக்கிரம் எழுந்துக்கணும், சீக்கிரம் எழுந்து சாமி கும்பிடணும். அலங்காரம் பண்ணிட்டு அவங்க 2 பேரும் தூங்க போயிட்டாங்க. கனிக்குருவி காலையில எழுந்து சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு சாமி கும்பிட்டு, சரி பசங்களா, நான் சாமி கும்பிட்டேன், நீங்கள் சாப்பிடுங்க நல்லா. அப்படி சொல்லிட்டு அவங்க 3 பேரும் இந்த பொங்கலை சந்தோஷமா கொண்டாடினாங்க.